கரையில் தெய்வீக குரலில் நான் தான் ஒரு பாட்டிசை. சொல்லு. நானா கிளம்பிட்டேன். என்னம்மா எங்க போற? இதோ சொன்னலம்மா நேத்து. சொல்லலையா என்கிட்ட? அதான் சொல்லலையா? அதான் இவளுங்க கூட போறேன் நான் பீச்சுக்கு. அந்த மூங்கிலாம் செட் பண்ணிருக்காங்கல்ல, சேர் மாதிரிலாம் உட்கார்ற இடம் மெரினால. அங்க என்ன புடுங்க போற? ஒரு போட்டோ ஷூட் பண்றதுக்காக சும்மா. அங்க என்னத்துக்கு போட்டோ ஷூட்? வேற இடமே கிடையாதா உங்களுக்கு? எவ்வளோ பார்க்கு, எவ்வளோ இடங்குது. அங்க போன உட்கார கூட முடியாதாமே இந்த பகல் டைம் எல்லாம். இந்த காதல் ஜோடிக்கிறாங்களா, காதல் ஜோடி அங்கங்க வந்து உட்காந்துக்கிறாங்களா, எழுந்துக்கவே மாட்டாங்களாமே. அம்மா எல்லாமே உனக்கு தப்பாவே இருக்குமாமா. பீச்ன்றது பொதுவான ஒரு இடம், சுத்தி பாக்குற இடமா. அங்க ஃபேமிலி வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. உனக்கு ஏமா எப்ப பாரு இந்த காதல் ஜோடி, லவ்வர்ஸ் நீ ஏமா எப்ப பாரு அப்படியே என்ன பாத்துக்கிட்டே இருக்க? என்ன பண்றது? பொம்பளை பொண்ணை பெத்துட்டா இதுதான் நிலைமை. என்னால நெருப்புல வயிற்ற கட்டினுச்சு, வயிற்றுல நெருப்பை கட்டிக்கின்னு அலையினா. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போறேன், அங்க ஃபேமிலியும் வருவாங்க. நான் பார்த்த வரைக்கும் பகல்ல போனா அங்க எங்கேயும் இடம் கிடைக்காதான். போனா ராட்டின கிட்ட அங்கன்னா எங்கன்னா கீழே வாட்டமா உட்காரணும். அதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? அத போன்ல ரீல்ஸ் வருது, இதோ டிவில ஷார்ட்ஸ் வருது. நிமிஷத்துக்கு நான் பேசுறது அப்பவே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வரும். நான் எதனா ஒன்னு நினைச்சேன்னா எனக்கு உடனே அது வீடியோல வரும். அந்த அளவுக்கு பவர் இருக்குது எனக்கு. அப்படி எல்லாம் கிடையாதுமா. நான் போயிட்டு அங்க சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க, அங்க போயிட்டு நான் போட்டோ எடுத்துட்டு வந்துருவேன், அவ்வளவுதான். சரியா? கிளம்பிப்போ. ஆனா போன் பண்ணுவேன் நிமிஷத்துக்கு. திவ்யா எங்க இருக்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரியா? போ. கதவு எதுக்கு சாத்துற? ஏசி வேஸ்டா போகுது, அதனால கதவு சாத்துறேன். ஏசி ஓடுதா? ரொம்ப அக்கறை, மூடிக்கோ. ஐயே, நான் நீ உனக்கு புரிஞ்சிக்க மாட்டியா பக்கத்துல யாருன்னா இருக்காங்கன்னு? உங்க அம்மாவான்னு கேட்டுனே இருக்கிற. என்ன பேசு, யாராண்ட பேசுன்னு தெரியலையே. சவுண்ட் ஏத்தி விட்டுருவோம், அப்பதான் நம்ம பாட்டு பாக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஃபோன் பேசணும்ல, டிவி ஏதாவது சவுண்ட், ஏதாவது சாங் ஏதாவது ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வால்யூம் கம்மி பண்ணி கேட்குறாங்கடா என்ன பேசணும் அப்படின்ட்டு. இந்த பஸ் ஸ்டாப் கிட்டலாம் வேணாம், நான் அந்த மாதிரிலாம் வரமாட்டேன் இனிமே. நான் பாரிஸ் கார்னர் கிட்ட வந்துடுறேன், ஓகேவா? ட்ரெயினில் வந்துடுறேன், நீ வெளியே வந்து அங்கேருந்து என்ன பிக் பண்ணிக்கோ. நான் ஸ்கார்ஃப்லாம் கழட்ட மாட்டேன் சொல்லிட்டேன். சும்மா வந்தது அப்படியே ஷாலை கழட்டி மூஞ்ச காட்டு, மூக்க காட்டுலாம் கேட்டுட்டு இருக்காத. கேட்கல, அதிகமாக தான் இருக்குது. எங்கள் அம்மா டிவி பார்க்க ஆரம்பிச்சிச்சு போல. ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.